வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? அதாவது பாருங்க, எப்பயுமே நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கண்டிக்கின்றோம்னு காரைக்குடி பக்கம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி தரப்புல. அதுல என்னப்பா செய்தின்னு கேட்டீங்கன்னா, 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பார்கள் எதிர்பார்க்கப்பட்டு ஏற்பாடுகளா செஞ்சா 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்களாம். இளைஞரணியின் போராட்டம். திமுக அரசை கண்டிக்கின்றோம். அதாவது பாத்துங்க, ஒரு மாசத்துக்கு மளிகை ஜாமான் அது இதுன்னு என்ன செலவு செஞ்சிருப்பீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பாருங்க, இப்போ விலைவாசி எப்படி ஏறி கிடக்குது. எல்லாத்துக்கும் யார் காரணம்? இவங்க தான் காரணம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வீடு வீடா சென்று வாக்கு சேகரிக்கக்கூடிய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். மாசத்துக்கு 15,500 ரூபா, 60 15,500 5 வருஷத்துல திமுக ஸ்டாலின் முதலமைச்சராதனால உங்களுக்கு நட்டம் 9,32,100 ரூபா. ஒரு மாசம் 15,500 ரூபா. அதாவது காலையில விடிஞ்சதும் விடியாதமா அமைச்சர்கள் முக்கிய அதிகாரிகள்லாம் கிள்ளி பார்த்திருக்கிறாங்க. ஒருவேளை கனவா இருக்குமோ, இல்ல அவர் தான் பேசினாரோ அப்படின்னு இன்ப அதிர்ச்சியில் இருந்திருக்கிறாங்க. அப்படி யார் என்னத்தை பேசிவிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஆளுநர் RN ரவி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற பெண் குழந்தைகள்லாம் தமிழ்நாட்டில் கல்வி படிக்கிறாங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றவங்க, அன்பு அப்படி வாரி வாரி தெளிப்பாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். This place, it hosts not only people from Arunachal and Mizoram, any part of this country. You name a part of the country and you will find people of that state or union territory. They live here, they have made Tamil Nadu as their home. And they are in good number. Number may vary, but they are in good number. Name any community, they are here in Tamil Nadu. Not necessarily in Chennai. Chennai has got a good concentration, but all over Tamil Nadu. Because people here are so hospitable, so friendly, so caring. Some of you shared your experience, rightly so. And I've often said that when especially in the northeast, where I have had the occasion to serve for a longer period, I have seen when a girl child, especially the girl student, gets admission in Tamil Nadu, the parents are very comfortable. They feel that they have nothing to worry. They don't have the same comfort if they go to Delhi or maybe some other big cities. But when it comes to Tamil Nadu, they don't have worry. அதாவது பாருங்க, ட்ரம்பே இறங்கி வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய நிர்வாக திறமை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்னா சேர்ந்தா ஏகப்பட்ட வெற்றி வாய்ப்பப்பா, 200க்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ட்ரம்பே இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை பார்த்து இறங்கி வந்து அவர் 50%, 100% போட்ட வரியை இன்னைக்கு குறைத்திருக்கிறார். காரணம் என்னுடைய நிர்வாகத்திறன். ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு புதிய ஒப்பந்தம் போட்டு புதிய முதலீடுகள் இன்னைக்கு இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு அவருடைய திட்டங்களும், ஆனால் UPS அவர்கள் முதலமைச்சராக இருந்த போட்ட திட்டங்களும், சாலைகளும், விமான நிலையங்கள், போக்குவரத்து நிலையங்கள் அனைத்தும் இன்னைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியிலே தான் நல்ல முறையில் இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், நிச்சயமாக 200 இடங்களை நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம். அருக தேமுதிக நிறுவனர் மறைந்த விஜயகாந்த் தொடங்கி பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் அவங்க பசங்க இவங்கெல்லாம் பேசுறது அப்படி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்க, சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ இவங்க கூட்டணியில் ஏதோ சந்தேகமா இருக்கப்பா அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். தேமுதிக திமுக போனதுக்கு பின்னாடி தேமுதிகவுடைய கடந்த கால கொள்கைகள், கேப்டன் விஜயகாந்தனுடைய பேச்சுக்கள், சகோதரி பிரேமலதா பேசிய பேச்சுக்கள்,
விஜயபிரவாரம் பேச்சுகள், தேமுதிகவுடைய நிர்வாகிகளுடைய பேச்சுக்கள்லாம் இப்போ வந்து வலைதளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுக்களை பூரா பார்த்தீங்கன்னா திமுகவோடு இன்றைக்கு தேமுதிக கூட்டணி சேர்ந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அது கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல, கொள்ளையடிப்பதற்கான கூட்டணி. அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற கூட்டணி லட்சிய கூட்டணி. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விடியா திமுக ஆட்சியால் மக்களுக்கு விளைந்த கெடுதல் என்னென்ன? இங்கே சராசரி குடும்பத்தை பேசுகின்ற பொழுது கூட ஒரு குடும்பத்திற்கு அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் 30,000 செலவு வந்துச்சுன்னா, குடும்ப செலவு, இதர மளிகை செலவு, குடும்ப செலவு, பால் செலவு, சக்கரை செலவு, எல்லா அரிசி, எல்லா செலவும் இந்த 30,000 வந்துச்சுன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் 80,000 வருது, 1 லட்சமும் வருது. கிட்டத்தட்ட 1.5 மடங்கு 2 மடங்கு கூடி இருக்கு. 1000 ரூபா கொடுத்துருக்கேன், கோடைக்கு வெயிலுக்கு ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆகவே வந்து திமுக ஆட்சி மீண்டும் பொய்யை சொல்லி, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வருவதற்கான முஸ்தீப்பான வேலைகளை செய்கின்றது. அதற்கான பணிதான் தேமுதிகவை அவர்கள் வளைத்த வரலாறு. இவர் இப்படி சந்தேகத்தை இழப்ப திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி என்ன சொல்றாருன்னா, ஏப்பா உங்களுக்கு எதுக்குப்பா இந்த சந்தேகம் எல்லாம்? எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சட்டசபை அமைய போது அந்த அளவுக்கு எல்லா கட்சியும் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, அப்போ உனக்கு சந்தேகம் வரத்தான செய்யும் அப்படின்னு கேட்கிறார். எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குமாங்கிறதே கேள்வி. இல்லைன்னா இதுலயே ஒரு பிரிவை எதிர்கட்சி ஆக்கணும்னு போற வேகம் பார்த்தா அது மாதிரி இருக்கு. ஒன்றே ஒன்று, யார் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்தாரோ எல்லோரும் பதவியை நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம், கூட்டணி இருக்கும், ஆட்சியில பங்கு போடலாம் அப்படின்னு சொன்னவருக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அங்க நோக்கி யாரும் வரல. அது எது மூழ்கிற கப்பல், எது வந்து வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ற கப்பலுங்கிறது இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால மூழ்கிற கப்பலை விட்டு எல்லாரும் குடிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து வளமான கப்பல் எதுவோ அது ஏறுறாங்க. மன்னிப்பே கிடையாது. இவங்க செஞ்சதுக்கெல்லாம் அவங்க ஆன்மா நிச்சயமா மன்னிக்காது. ஒரு பக்கம் ஒருத்தர் ரெண்டாடா ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசையோட மீண்டும் ஆட்சி அமைப்பார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறார். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கே விடிவு காலம் இவர் பேசுறார். இதெல்லாம் எங்க போய் சொல்றது அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. அவர் சொன்ன வார்த்தைகள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் மாண்புமிகு அம்மாவர்களுடைய ஆசையோடு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்னா, இதை அவருடைய முதல்ல அவர் மனசாட்சி இதை ஒத்துக்காது, மனசாட்சிக்கு விரோதம் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, புரட்சித் தலைவர் ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அம்மாவின் ஆன்மாவும் அவரை ஒரு காலம் மன்னிக்காது. அதற்காக அவருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நான் போகிறேன், இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் என்னுடைய அரசியல் லாபத்துக்காக நான் போகிறேன்னு சொன்னால், அதில் நான் தான் முதல்ல சொல்லிட்டு எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. புரட்சி தலைவர் மட்டும்தான் ரத்தத்தின் ரத்தம் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் இருக்கின்ற வரை அவன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்ற அர்த்தத்தில் தான் இன்றைக்கு அவர் உடம்புல ஓடுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தமா என்பதற்கு அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். அடுத்து இவர் இப்படி சொல்ல விஜயபாஸ்கர் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு வருத்தம் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, யாராலையும் தடுக்க முடியாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றார். ஒரு மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அப்போ மீண்டும் நல்லாட்சி வரணும், ஆட்சி மாற்றம் என்ற அந்த மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு சில கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பெருசாக மக்கள் வந்து அதை பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ ஆட்சி மாற்றம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்ட காரணத்தினால தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்றாருன்னா, ஏப்பா அவர் என்ன கேட்டார், எந்த நிபந்தனையும் இல்லாம என்னைய சேர்த்துக்குங்கன்னு கேட்டார், நீங்க நோ முடியாதுன்ட்டீங்க. முதலமைச்சரை பார்த்து ஒரு வாழ்த்து சொன்னதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்ப அவர் எடுக்கிற முடிவு சரியாத்தானே இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அது அவர் என்னங்கிறாரு, எந்த நிபந்தனை இல்லாமல் தான் நான் அதிமுக சேரணும்னு சொல்கிறாரு. அதே அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சேர்த்துறதுக்கு. இது அதிமுக பொதுச் செயலாளர், அவங்க கட்சிக்காரரா அவர் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, நான் எந்த நிபந்தனையும் நான் விதிக்கலை, நான் அதிமுக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தாரு. அவங்க சேர்த்துலையே, சேர்த்த மாட்டேங்கன்னா என்ன முடிவு எடுப்பார்? திமுக கூட்டணியில் என்ன வாய்ப்பு இருக்கா சார்? அது அவர் முடிவு, அவர் எடுக்கிற முடிவு, அதில் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏங்க
அவங்களே சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆன்மா மன்னிக்காது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யார்? விஜயகாந்தனுடைய வாரிசுகள் யாராச்சும் சொல்லலாம், அவங்க அப்படி சொன்னாங்களா? அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் ரகுபதி. பாஜகவுக்கு அதை பற்றி விஜயகாந்துடைய இதயம் மன்னிக்காது என்று அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல வேண்டும். ஏன்னா பாஜக ஒன்றும் விஜயகாந்தனுடைய வாரிசு அல்ல. விஜயகாந்துக்கு எந்த இதுவும் அவங்க செஞ்சதும் கிடையாது. எனவே விஜயகாந்த், அதாவது 2016 விஜயகாந்த் அன்றைய திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை மடைமாற்றி விட்டார்கள். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எனவே தான் அதை இன்றைக்கு அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிச்சயமாக விஜயகாந்த் இன்றைக்கு அவருடைய ஆவி ஆத்மா எதுவாக நீங்கள் சொன்னாலும் அது இந்த கூட்டணியை வாழ்த்தும், வரவேற்றும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கூட்டணி என்று சொல்லும். எப்படியாச்சும் பிரச்சனை வந்துடணும், அதுக்கு ஏகப்பட்ட பேர் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காங்கிரஸ் விட்டு போயிடும் எங்கேயாச்சும் நாங்கள் சொன்னோமா? அவங்க ஏகப்பட்ட விஷயம் பேசுறாங்க, நாங்கள் ஏதாச்சும் பேசணுமா? அதாவது பாருங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போவோம், அதுதான் திராவிட மாடல் அப்படின்னு மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன், நாங்கள் எங்கள் கூட்டணியில் கூடத்தான் சேர்த்துருக்கோமே தவிர குறைக்க மாட்டோம். யாரையும் கட் பண்ணி விடுகிற அல்லது அவர்களை எங்கள்கிட்ட இருந்து போங்கன்னு சொல்லுகிற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எங்கள் தலைவர் தளபதிக்கோ கிடையாது. நாங்கள் யார் வந்தாலும் அரவணைத்து அவர்களை எப்படி கொண்டு செல்வது என்பதுதான் பார்ப்போமே தவிர யாரையும் கட் பண்ணி விட மாட்டோம். காங்கிரஸை நாங்கள் இணைத்து கொள்ளுதோம். நேற்றைய கூட செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தலைவர் எங்களுடைய தலைவரை சட்டமன்றத்திலேயே வசந்த மண்டபத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். எனவே நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம், எந்த கட்சி எல்லா கட்சியும் எங்களுக்கு ஒன்றுதான். எல்லோரையும் தோழமையுடன் நடத்துவோம். எல்லோருக்குமான ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கிறது. அதை நீங்க கவனிச்சீங்களா? ஏகப்பட்ட பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. காவி உடையோட தாய்மொழி வாழ்த்துக்கள் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவை போட்டு நீக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் ஏகப்பட்ட பேசுபொருளா மாறி போச்சு. அது தொடர்பா RS பாரதி என்ன தெரியுமா சொல்றாரு? ஏங்க நீங்க என்னங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மத்திய பட்ஜெட்ல 10 நிமிஷம் கூட வாசிச்சிருக்க மாட்டாங்க, ஆஹா ஓஹோ சூப்பர்னு பாராட்டுவாரு, அவரை பத்திலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி தட்டி விட்டுருக்கிறார். அது முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதை இதன் மூலம் அவர் நிரூபித்திருக்கிறார். டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்களே, அது போல ஆகிட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை பேசி முடிக்க கூட இல்லை. அது பட்ஜெட்டில் என்ன இருந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாததுக்கு முன்னாடியே பட்ஜெட்டை வரவேற்றவர் தான். பிஜேபிக்காரர் கூட வரவேற்கல, அவன் பட்ஜெட் முடிச்ச பிறகு தான் அவங்க கருத்து சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா பேச ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்கெல்லாம் பட்ஜெட்டை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன், சிறந்த பட்ஜெட்னு சொல்லிட்டார். ஸோ அதிமுகவை மொத்தமாக கொண்டுட்டு போய் பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டார். அவருடைய எதிரொலி தான் இந்த படம்லாம் போடுறது. இப்போ எடுத்துட்டாரு சொன்னால் என்ன சொல்லுவாருன்னா, அவருக்கு அது வழக்கமான ஒன்று தான். 13 பேரை தூத்துக்குடியில் துப்பாக்கியில் சுட்ட போது என்ன சொன்னார்? அவர் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சொல்லுவார். ஆக ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறவருக்கு எந்த விதமான தகுதியும் அவருக்கு இல்லை என்பது அடிக்கடி நிரூபித்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்ட நிகழ்வு இது ஒன்று. அப்பா இதைத்தானப்பா பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது பாருங்க, நீங்க இந்த காவியோடைய பத்தி கேட்குறீங்க, நான் 2 வருஷமா என்ன சொல்றேன்னா, அவங்க தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டா ஆட்சி நடத்துறதே RSS தான் அப்படின்னு சொல்றாரு விசிக தலைவர் திருமாவளவன். பெரியார் பாசறையில் தோன்றிய இயக்கம் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றால், அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் RSS தான் நாட்டை ஆளும், அதில் யாருக்கும் ஐயம் தேவையில்லை என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அப்புறம் இந்தி திணிப்பு விஷயத்துக்கு வரார்.
இங்க தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் ஏகப்பட்ட பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்குது, எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் சொல்லல, பாத்துக்கங்க. திணிப்புக்கு எதிராக இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க திணிக்க கூடாது அப்படின்னு சொல்ற. அரசியல் காரணங்களால் தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள். திணிக்கிற முயற்சியை நாம் எதிர்க்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட முறையிலே இந்தியை மாணவர்கள் கற்பதை யாரும் தடுக்கவில்லை. கேந்திரிய வித்யாலயாக்களில் கேவி ஸ்கூல்ஸ் அந்த பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் தடுக்கவில்லை. இந்தி பிரச்சார சபா இங்கே இந்தியை விரும்புகிறவர்களுக்கு கற்றுத்தருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்தி கற்பிக்கப்படுகிறது, யாரும் அதை எதிர்க்கவில்லை. அந்த மொழியை விரும்பி படிக்கிற யாருக்கும் எதிராக இங்குள்ள அரசியல் கட்சிகள் செயல்படவில்லை. அரசின் கொள்கையாகவே, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் கொள்கையாகவே, செயல் திட்டமாகவே இந்தியை இந்தி பேசாத பிற மாநிலங்களின் மீது திணிப்பதுதான் அரசியல் நோக்கம். அந்த அரசியல் நோக்கத்தை நாம் எதிர்க்கிறோம். பாருங்க, தமிழுக்கு அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, எங்க போனாலும் தமிழ்ல பேசுறாரு, இவ்வளவுலாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. என்னங்க ஒரு பிரதமர் இதுக்கு முன்னாடி யாராச்சும் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். ஆனா இந்திய சேர்த்து படிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு இந்தி தேவைன்னா தமிழிசையை இந்தி செய்து மாத்தி வச்சுக்குங்க, யாரு கேட்கிறா அப்படின்னு காட்டமா கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருமுருகன் காந்தி. மோடி எங்க போனாலும் தமிழ் மொழி பேசுறாரு, தமிழ் மொழி சிறந்ததுன்னு பேசுறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி காரங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு முன்னிலை கொடுக்காம இந்திக்கு முன்னிலை கொடுக்கறது என்ன யோகியதை? உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் தமிழ் மொழியில மையத்தில் எழுதுவீங்களா, மத்தியில் எழுதுவீங்களா? இந்திய ஓரமா போடுவீங்களா? அதுக்கு தைரியம் இருக்குதா? இது பிஜேபி காரன் ஒருத்தர் கூட கேட்க துப்பு இல்ல. தமிழ்நாட்டில் கூட ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது இந்தி நாடா? எல்லாரும் தானே வரி கட்டுறோம். எதுக்கு ஒரு மொழியை திணிக்கிற மேல? ஒரு மொழி எதுக்கு என் மேல திணிக்கிற? இந்திக்கு எதிரான இவ்வளவு போராட்டம் நடந்தக்கூடிய இந்த நிலத்துல நீ மத்திய அரசு, ஒன்றிய அரசினுடைய எல்லா நிறுவனங்களும் இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சுட்டே வர்றாங்க. 100 ஆண்டு கால போராட்டம். இது ஒரு தனி கட்சியினுடைய போராட்டம் அல்ல, ஒரு இனத்தின் போராட்டம், தமிழ் இனத்தினுடைய போராட்டம். அப்ப தமிழ் மொழியை வளர்த்துறோம், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். பிஜேபி நாடகம் நடிக்குது. பிஜேபியினுடைய தலைவர் தமிழிசைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இனிமேல் அவங்க இந்தி இசைன்னு வச்சுக்கிட்டோம், அது மரியாதையா இருக்கும். நீங்க தமிழ் இசைன்னு வச்சிருக்கீங்க, இந்தி இசைன்னு வைங்க. அண்ணாமலை வேணா இந்தி மலைன்னு வச்சுக்கோங்க, இல்லையா? நாங்க அதானே கேட்க முடியும். நயினார் நாகேந்திரன் இருக்காரு, இந்தி நயினார் நாகேந்திரன் வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்குன்னா அந்த மொழியை வச்சுக்கோங்க. நீங்க அடிமையா இருந்தா நாங்க எதுக்கு அடிமையா இருக்கணும்? நாங்க எதுக்கு அடிமையா இருக்கணும்? எங்களுக்கு என்ன தேவை இந்த நாட்டுல? தமிழ்நாட்டுல எதுக்கே இந்தி? எதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தி வச்சிருக்கிற? தமிழ்நாடு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய போக்கை தமிழ்நாடு மக்கள் ஒரு காலத்தில் மேற்கொள்ள மாட்டாங்க. அவங்க கதையை விடுங்க. மூச்சுக்கு முன்னுமுறை தமிழ் 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 தேசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க இந்தி திரும்பிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லுங்க பாப்போம். நடத்துவாரா? எப்படி நடத்துவாரு அப்படின்னு சீமானுக்கு எதிராகவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழை நீச மொழி என்று சொன்னது சங்கராச்சாரியார். காஞ்சி சங்கராச்சாரியார் தமிழை நீச மொழின்னு சொன்னாரு. நீங்க சீமான் கும்பல் எல்லாம் வந்து பெரியார பேசுறீங்க, சங்கராச்சாரியார் பேச துப்புறத பேச பாப்போம். அங்க ஏத்து நில்ல. இந்த இந்திய திணிக்கிறான் பிஜேபி காரன், தமிழ் மொழிக்கு ஏதாவது பண்றான்னு சொல்லி பிரஸுக்கு முன்னாடி நாடகம் நடிக்கக்கூடிய சீமான் இந்திய எதிர்ப்புக்கு போராட்டம் நடத்த வேண்டியதானே? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டிய என்ன தடுக்குது? இந்தி திணிப்பை ஏன் சீமான் கைகட்டி வாய் பூட்டி வேடிக்கை பார்க்கிறார்? ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அதே போல நடிகர் விஜய் அவர்கள் கேட்கின்றோம், இந்தி திணிக்கப்படுது. இது தமிழ் இனத்தின் மேல் நடத்தப்படக்கூடிய தாக்குதல். இது கட்சி பிரச்சனை அல்ல. இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு கட்சிக்கு சொந்தமானது அல்ல. தமிழ் இனத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையில பிஜேபி செய்யுத. உங்க கட்சி தொண்டர்கள் தயவு செய்து வீதியில இறக்குங்க, இந்திக்கு எதிரான போராட்டத்தை கூர்மைப்படுத்துங்க. அதுல என்ன தப்பு இருக்க போது? ஓட்டுக்காக மட்டும்தான் இந்த கட்சிகள் எல்லாம் பேசுமா? ஓட்டுக்காக மட்டும் தான் பேசுவீங்களா? ஓட்டு வாங்குறதுக்காக தான் பேசுவீங்களா? அல்லது ஒரு கட்சிக்கு எதிராக மட்டும்தான் பேசுவது அரசியல் பேசுறீங்களா? அல்லது இனத்துக்காக பேசுறது அரசியல் பேசுவீங்களா? மக்களுக்காக பேசுறதாங்க அரசியல். இன்னொரு கட்சியை எதிர்த்து பேசுறது மட்டும் அரசியல் அல்ல. அது ஓட்டுக்காக பேசுறது, இனத்துக்காக பேசுங்க. இனம் உங்களோட வந்து நிக்கும். இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விஜய் எடுத்தாருன்னா தமிழினம் விஜயோட நிக்கும். நாம் தமிழரை போல நாடகம் நடிக்கக்கூடிய செயலை இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அனுமதிக்காது. இப்படியே பேசின அண்ணன் அடுத்து விஜய பத்தியும் பேசுறார் பாருங்க.
இந்த மாதிரிலாம் போராட்டத்தை அவரும் முன்னெடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப ராம ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க அவரு சினிமாவில் நடிச்சிட்டு எம்ஜிஆர் ஆயிரலாம் ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நடக்குமா சொல்லுங்க, சரிபட்டு வருப்பா. எம்ஜிஆருக்கு பிறகு யாராச்சும் ஜெயிச்சிருக்காங்களா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜய் என்ன வேணாலும் பேசிட்டேன், பிரச்சனை இல்லை. மக்களே பொருட்படுத்தாத கட்சி விஜய் கட்சி, நாங்கள் ஏன் அதை பொருட்படுத்தணும்? சினிமாவில் இருந்து சினிமா பாப்புலரிட்டியை வச்சு தமிழ்நாட்டில் வெற்றி கண்ட ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திராவில் என்டிஆர். இதை தாண்டி தமிழ்நாட்டில் சினிமாவிலிருந்து வந்த எல்லாரும் தோற்று போயிருக்காங்க. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா கூட தனியால கட்சி ஆரம்பிக்கல, அதிமுகவுக்கு வந்தாங்க. அந்த அதிமுகவை மகத்தான உயரத்துக்கு கொண்டு போனாங்க. தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவை செஞ்சாங்க. தனியாக கட்சி ஆரம்பிக்கிற வேலை அவங்க அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கல. ஆனால் விஜய் எடுத்துருக்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம் சினிமா பாப்புலாரிட்டி. இத்தனை நாளாக எனக்கு டிக்கெட் எடுத்து படம் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்ய போகிறேங்கிறார். டிக்கெட் எடுத்து படம் பார்த்ததுக்கு திரும்ப செய்யறதுக்கு சினிமா கட்சி ஆரம்பிக்கணுமா? நீங்கள் வேணால் ரசிகர் நல்லது பண்ணுங்க. ஒவ்வொரு ரசிகன் குடும்பம் டிக்கெட் எடுத்து படம் பார்த்த ரசிகன் குடும்பத்தில் பையங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைங்க. அங்கே ஏழை பெண்கள் இருந்தால் இலவசமாக திருமணம் பண்ணி வைங்க. தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க. மருத்துவ ரத்த தானம் பண்ணுறதுக்கு உங்கள் தொண்டர்களை ஊக்குவிங்க. அரசியலுக்கு வர்றது தான் திருப்பி செய்யறதுக்கு அர்த்தம் இல்லை. விஜய் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த விசில் ஊதாது. எலெக்ஷன் வரைக்கும் ஊதும் அந்த விசில். மே மாதத்துக்கு அப்புறம் ஊதாது. பயமா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவை பார்த்து எங்களுக்கு என்னங்க பயம், எங்க ஓட்டெல்லாம் எங்கேயும் சிதறாது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கல. பயம் யாருக்குண்டா திமுகவுக்கு தான்னு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்றாரு. இல்லை, அதிமுகவுக்கு நான் எந்த கட்சியாலும் அதிமுக வாக்கு வங்கி பாதிக்க முடியாது, பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. கடந்த காலங்களில் எத்தனையோ இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். குறிப்பிட்ட வாக்கு வங்கி சதவீதத்தை வாங்கினார்கள். வாங்கிய நேரத்தில் கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வங்கி என்பது அது நிரந்தரமாக புரட்சித் தலைவர் என்ற இரட்டை இலை சின்னம் என்று சொன்னால் அந்த சின்னத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்கள் யாரை பார்க்கிறார்கள்? ஒரு இலை புரட்சித் தலைவராகவும் இன்னொரு இலையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய உருவத்தை தான் அந்த இரட்டை சின்னத்தில் பார்ப்பார்கள். எனவே அதிலே வாக்களித்தவர்கள் வேறு சின்னத்தை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டார்கள். எனவே இந்த வாக்கு விஜயை பார்த்து இன்றைக்கு யார் பயப்படுகிறார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுகிறார். ஏன்னு சொன்னால் அதுக்காக தான் இருக்கிற கட்சி, போன கட்சி, வந்த கட்சி எல்லாம் கூட்டணி இடம் இருக்கோ இல்லையோ அதிகம் ஓவர் லக்கேஜ்னு அந்த வண்டி ஓடாது. இன்றைக்கி திமுக ஓவர் லக்கேஜ் ஆயிடுச்சு. கூட்டணின்ற பேரில் இருக்கிற கட்சியெல்லாம் இழுத்து போடுறாங்க. இது அனைவருக்கும் ஒருமித்த கருத்து வராது. எங்களுக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லையப்பா அப்படின்னு முன்னாள் அமைச்சர் சொல்ல, இன்னாள் அமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு? எங்க கோடி கோடியா சம்பாதிச்சார் இல்ல, அதெல்லாம் வச்சு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒன்னுத்தையும் செய்ய காணும். அரசு வந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சா தீய சக்தின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்ப தீய சக்தி அவன் 15 வருஷமா கோடி கோடியா கொள்ளையடிச்சுட்டு கோடி கோடியா ஏமாத்தி அரசாங்கத்தை ஏமாத்திட்டு அவன் சொல்றா நீ வந்து தீய சக்தியா, அவர் இன்னும் நல்ல சக்தியா? இதெல்லாம் நீங்க நாட்டு மக்கள் கொண்டு போக வேண்டும். இந்த தீய சக்தி ஸ்டாலின் வந்து 48,771 பட்டா கொடுத்து தீய சக்தியா ஸ்டாலின் அவர்கள் என் மனசால பார்க்க அதாவது கேட்க முடியாது. சொல்லுங்கம்மா, வங்கியாட்டில வந்து இந்த தாய்மார்கள் எவ்வளவு பேர் பணம் வாங்கிட்டு மாசம் பணம் வருது கைக்கு அனைவரோட எல்லாரும் வாங்க. இது இங்க ஸ்டாலின் அவங்க கொடுத்தாங்களா? 10 வருஷம் ஆட்சி இருந்தாலும் கொடுத்தாங்களா? புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம். தீய சக்தி நல்ல சக்தி, இது தீய சக்தியா நல்ல சக்தியா? நீங்க சொல்லுங்கம்மா, இது நல்ல சக்தியா தீய சக்தியா? ஆமா. அப்புறம் சர்ப்ரைஸ் 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அந்த நிதி எந்த நிதி? விளிம்பு நிலை மக்களுக்கான நிதியிலிருந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கப்பா அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணசாமி. தமிழ்நாடு அரசு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஒவ்வொரு பெண்களுக்கு வந்து குடும்ப பெண்கள் 1,31,00,000 குடும்ப பெண்களுக்கு வந்து மாதம் வந்து அதாவது இந்த 5,000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக கொடுத்தாங்க. மாதம் 1,000 ரூபாய் கொடுத்து ப்ளஸ் சம்மர் ஸ்பெஷலாக வந்து 2,000 சேர்த்தி. அந்த பணம் கூட இந்த நாட்டினுடைய விளிம்பு நிலை மக்கள் என்று அழைக்கப்பட பட்டியல் பிரிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிரம் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு பிரத்யேகமாக செய்யப்பட வேண்டிய அடிப்படை வசதிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணத்தை தான்
2023 24 24 25 26 எடுத்து கொடுக்கப்பட்டிருப்பது வந்து ஆதாரபூர்வத்தோடு கொடுத்துருக்கிறோம். எனவே இதையெல்லாம் வந்து தடுக்கணும். இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்குகள் வந்து அதாவது வந்து அந்த மக்களுக்கு உரிய அரசியல் அதிகாரம் இருந்தால் தான் அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதனால தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுவது என்பதை வந்து ஒரு கொள்கையாக வைத்து தான் நாங்கள் வந்து அணுகிறோம். அதையெல்லாம் மனதிலே வைத்து தான் எங்களுடைய கூட்டணிங்கிறது அமையும். இந்த படமா அந்த படமா, அந்த கட்சி படமா இந்த கட்சி படமா, அதெல்லாம் என்னங்க நீங்க. அதாவது கவர்மெண்டோட படம் எந்த படத்தை எப்படி கரெக்டா கையாளணுமோ அப்படி பக்காவா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு அமைச்சர் காந்தி. ஒரு அரசு என்ன அரசுக்கு இவ்வளவு வேலைக்கு நடக்குது, இதெல்லாம் யார் படம்? திமுக வந்த திமுக படமா, அதிமுக நம்ம கட்டுற வரி பணம். எதுக்கு தேர்தல் வந்து நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவன் மக்கள் வரி படத்தை வீணாக்க இது மாதிரி திட்டங்கள் மூலியமா அதுதான். அதான் சிந்திங்கள். நான் எப்பவுமே எனக்கு ஓட்டு போடணும் உங்ககிட்ட எப்பவும் கேட்டு கேட்குது. எனக்கு எங்கெங்க ஓட்டு போடலையோ அங்கதான் முதல்ல வச்சு இப்படி பரபரப்பா அரசியல்களம் போயிட்டு இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றார். டெல்லியா தமிழ்நாடா அப்படின்னு ஓங்கி முழங்கி இருக்கிறார். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்புங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும். அடிமை அதிமுகவும் தமிழ் பாஜகவும் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கணும். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்கணும். தமிழ்நாடு எல்லா துறையிலும் தொடர்ந்து நம்பர் 1 இருக்கணும். இது நான் தர்ற வாக்குறுதி. இப்படி நீங்க நம்பிக்கையோட கெத்தா மக்கள் கிட்ட சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக, இந்திய திணிப்பு எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக, மாநில சுயாட்சி நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக, மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாட்டை வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு தலைகுனியாது என்று காட்டிட வெல்வோம் ஒன்றாக, பாசிச பாஜகவை விரட்டிட வெல்வோம் ஒன்றாக, அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக. நீங்களும் திரும்ப சொல்லுங்க, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. இப்படி பரபரப்பா அரசியல் களம் போய்கிட்டு இருக்க அண்ணன் கிருஷ்ணசாமி ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த யாரு கூட கூட்டணின்றதை மட்டும் தெளிவுபடுத்தவே மாற்றீங்களே, அது எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்குறோம். பாயிண்ட் வரட்டும் சொல்றார். எந்த அரசியல் கட்சியுமே நீங்கள் அரசியல் கூட்டணிக்கு வாங்க நீங்கள் வாங்கன்னு வந்து கூப்பிட மாட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது வந்து அது வழக்கமாக வந்து வெளிப்படையாக நடக்காது. அவைகள் வந்து என்று சொன்னால் அதில் பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் யாரும் சங்கடப்படக்கூடாது என்பதற்காக வந்து அதை வந்து இலைமறைவு மறைவாக நடத்துவார்கள். புதிய தமிழகம் கட்சியும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். நல்ல முடிவு வரும். வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணியாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு அமைப்பதற்கான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி பங்கு பெறும். இந்த அறிவிப்பு வெளியாச்சு, ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. அப்படி என்னப்பா அறிவிப்புனா, ரஜினியும் கமலும் ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க. 47 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா பார்த்துருப்பீங்க, இப்போ திரும்பி பார்க்க போறீங்க. யார் என்ன ரோல் பண்ணா நல்லா இருக்கும், யார் என்ன செய்யணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? 2 பேர் சேர்ந்து எப்ப நடிப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம்.
அது இந்த சொன்னது எங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டைலுக்கு நம்ம ரஜினியும் நடிப்புக்கு நம்ம கமலும் சேரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 பேரும் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. அதுவும் எங்க தலைவர் வரும்போது பட்டாசா இருக்குது. பாடலாம் வேற மாதிரி இருக்கு. தரமான சம்பவமா இருக்குங்க. இந்த படம் வந்து பயங்கரமான கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அனிருத் பிஜிஎம் எக்ஸலென்ட். ஹி ஹஸ் டன் an excellent work. கண்டிப்பா இந்த மாதிரி படம் தான் வேணும் எதிர்பார்த்தோம். இவங்க 2 பேரும் பண்ணும்போது அந்த ஃபன் எலமெண்ட்ஸ் இருந்தா கமல் சார் நோன் ஃபார் தலைவர் 2 பேரும் நோன் ஃபார் காமெடி. அந்த படத்துல யார் ஹீரோ மேட்டர் இல்ல, யார் வில்லன். அப்போ நடிக்கும்போது நாங்கள் 2 பேரும் பேரக்கல. இப்போ வந்து ஒரே மொமெண்ட்டா பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா. ஒரு வரப்பிரசாதம் தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க, நார்மலாவே கொண்டாடுவாங்க. இன்னமும் பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க. உலக லெவலில் பேசப்படும். ஏன்னா உலக நாயனும் சூப்பர் ஸ்டாரும் நினைக்கிறப்ப வந்து உலக லெவலில் இது பயங்கர பிரம்மாண்டத்தை உண்டாக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். இது கண்டிப்பான முறையில் இளம் நடிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அடியாகவும் இருக்கும். அவங்க ஏற்கனவே பல இளைய தலைமுறை நடிகர்களுக்கு டப் கொடுத்தவங்க தான். இப்போ யார் ஹீரோ, படம் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு, ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும். உலக நாயகனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கிற படம் நல்ல ஒரு வரவேற்பை பெறும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கு இவங்களை பார்க்குறப்ப ஒன்றும் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எனர்ஜெட்டிக் எடுத்துட்டு நானும் உன்னை ரன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கேன். அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடைமுறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.